ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்க நான் இந்த ரெட்டு கவுனி அரிசி அவலில் நான் உங்களுக்கு சக்கரை பொங்கல், அன்றைக்கி பாயாசம் இன்னைக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு இந்த இந்த ரெட் அவலை பாருங்க எப்படி இருக்குலாம். இந்த ரெட் அவலை நல்லா வறுக்கணும், நெய் விட்டு வறுத்துட்டு திரிச்சிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி செய்யணுங்கிறத. இப்போ பாருங்க, இதை நான் தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி இப்போ பாருங்க வெள்ளைப்பாகு ஊற்றிருக்கேன். வெள்ளைப்பாகு நல்லா இதாகட்டும், கொஞ்சம் நேரம் வெள்ளைப்பாகில் இப்போ பாருங்க இந்த சக்கரை பொங்கல், இந்த கவுனி அரிசி அவலில் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதில் இதுக்கப்புறம் வறுத்து வச்ச நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நெய் போட்டு தான் கிண்டி இருக்கும், கொஞ்சம் இடையில நெய் ஊற்றினேன். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போதும். இது 1.5 கப் அவல், அப்புறம் ஒரு மண்டவெல்லம், 1.5 மண்டவெல்லம், ஒரு மண்டவெல்லமும் ஒரு பாதியும் நெய். நானே